வெல்கம் டு ஃபன் மேத்ஸ். டிஎன்பிஎஸ்சி ஜிஎஸ்சில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் அந்த மேத்ஸ்லாம் வரும். நம்ம வந்து 2025 செப்டம்பரில் வந்த அந்த கொஷின் பேப்பரில் உள்ள சில கணக்குகளை பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ரெண்டு பகடைகள் உருட்டக்குள்ளே அதில் என்னென்னலாம் சான்சஸ் இருக்கும், டோட்டலாக 36 சான்சஸ் இருக்கும். அதாவது இப்போ ரெண்டு பகடைகள் உருட்டக்குள்ளே 1 1 1 2 1 3 இதே மாதிரி 1 6 வரைக்கும் இருக்கும். அடுத்தது இப்போ முதல் பகடையில் 2, அடுத்த பகடையில் 1, ரெண்டுத்துலேயுமே 2 2 இதே மாதிரி இதில் ஒரு 6 விதமாக விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ 3 1 4 1 5 1 6 1. புரியுதா? இப்போது 3 2 இவ்வளோ சான்சஸ் இருக்குது. மொத்தம் 36 விதமாக விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ ரெண்டுமே ஒற்றை முக மதிப்பெண், அதாவது ரெண்டுமே ஒத்தைப்படை என்ன இருக்கணும், ரெண்டுமே ஒரே நம்பராகவும் இருக்கணும். அப்படின்னா இந்த 1 1ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு சான்ஸ். இதில் எல்லாமே 2ன்னு வந்துடுது, அதனால் இந்த லைனே நம்மளுக்கு யூஸ் ஆகாது. அடுத்தது 3 3ன்னு ஒன்று வரும். சரியா? இது ஒரு சான்ஸ் இருக்குது. அடுத்தது 5ல் வந்துடுங்க. இந்த இடத்துல 5, 5 ரெண்டுமே ஒத்தப்படை எண், ஒரே எண். இப்போது 3 விதமான சான்சஸ் இருக்கும். மொத்தம் 36 சான்ஸு. அதில் நம்மளுக்கு தேவையானது 3. அப்போது 3/36. ஸோ இது வந்துட்டு 1/12. ஓகேவா? இப்போ ஆப்ஷனில் இந்த 1/12ன்னு இருக்கு இல்லையா, இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் டி. அடுத்தது இப்போ இந்த கணக்கில் வந்துட்டு ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலாவை வச்சுட்டு இந்த ஆப்ஷனை வச்சு அடிக்கிறதுக்கும் கற்றுக்கணும். இப்போ 1 cube + 2 cube + 3 cube இதோட சம் எப்படி இருக்கும், n வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுப்போம். 1 cube + 2 cube + 3 cube இப்படியே போயிட்டு லாஸ்ட்டில் n cube. இதோட ஃபார்முலா வந்துட்டு, இதோட ஃபார்முலா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஃபார்முலா 1 + 2 + 3 + n. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். இதுக்கு என்ன வரும், n × n + 1/2. ஓகேவா? இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் இதுக்கு ஃபார்முலா கண்டுபிடிச்சிடலாம். இதை அப்படியே தூக்கி இங்கே போடணும். இந்த ஃபார்முலாவை அப்படியே இங்கே தூக்கி போட்டுட்டு n × n + 1/2 இது அப்படியே ஒரு ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான் இதோட ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா நமக்கு தெரியணும். நமக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த ஆன்சர் கொடுத்துட்டாங்க. சம் என்ன வருது, 6084 வருது. ஓகேவா? இப்போ இது எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். 6084. இப்போது இந்த இடத்த அப்படியே ஸ்கொயர் பண்ண பிறகு இந்த 6084 அப்படிங்கிறது வருது. ஸோ அப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா இந்த n × n + 1/2 அப்படிங்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 6084க்கு இப்படி ரெண்டாக பிரிச்சிங்க. ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த 60ல் உள்ள ஸ்கொயர் நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 வரும். 7 × 7 49. ரிமைனிங் 11. அந்த 84 கீழே இருக்கணும்னா 1184. அடுத்தது இந்த 7-ஐ வந்துட்டு 14 ஆக்கிட்டு இப்போ ஒரு நம்பர் போடணும். அந்த நம்பர் என்னன்னு கொஞ்சம் யோசித்து போட்டுடலாம். 4 வரணும் அப்படின்னா 8 போட்டு பார்க்கலாம். 8 8 64, பாக்கி 6, 4 8 32, 32 6 38, பாக்கி 3 8 11. ஓகே, இப்போது 78 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஸ்கொயர் ரூட்டு.
இப்போது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், n இன்ட்டு n+1/2 அப்படிங்கிறது 78. இப்போ அடுத்தது n இன்ட்டு n+1 அப்படிங்கிறது இந்த 2 இங்கே போணுச்சுன்னா மல்டிப்ளை ஆகும். அப்போ 2 × 78 156. ஓகே, இப்போது n+1 அதாவது அடுத்தடுத்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 156 வருது. அது எந்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நம்பராக தான் கொஞ்சம் போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 12 × 13 அப்படின்னு வரும். இப்போது இது வேணால் மல்டிப்ளை பண்ணி பார்த்துங்க. 3 12 36 12, ஸோ 156 வந்துருச்சு. இப்போது n அப்படிங்கிறது 12, n+1 அப்படிங்கிறது தான் 13. அப்போ நம்மளுக்கு வந்து n வந்துட்டு 12 அப்படின்னு வந்துருச்சு. ஆப்ஷனில் பார்க்கலாம். ஆப்ஷன் டி n. இது ஈஸியானது தான். f1 அப்படிங்கிறது 1, f2 அப்படிங்கிறது 3. இப்போ fn அப்படிங்கிறது fn-1 ப்ளஸ் fn-2. இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா என்னென்னா, முதல் ரெண்டு நம்பரோட கூடுதல் தான் அடுத்த நம்பர். இப்போ f1 f2 கொடுத்துட்டாங்க அப்படின்னா f3-யை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ இந்த எண்ணுக்கு பதிலாக அவங்க கேட்டது f5 கேட்டிருக்கிறாங்க. f5னா என்ன? f5 இஸ் ஈக்குவல் டு fn-1 4 ப்ளஸ் n-2 f3. ஓகேவா? இப்போது நம்மளுக்கு வந்துட்டு இந்த f3யும் f4ம் நம்ம இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும். f1 இருக்குது, f2 இருக்குது. f3 வந்துட்டு இந்த 1ஐயும் 3ஐயும் கூட்டணும் அப்படின்னா, ஃபஸ்ட் நம்பர் 1, அடுத்த நம்பர் 3, இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா இதுதான் f3. அடுத்தது இது ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா f4 வந்துடும் 7. அடுத்தது f5 அப்படிங்கிறது இது ரெண்டையும் கூட்டிக்கிறோம் 11. ஸோ இந்த 11 தான் ஆன்சர். இதுவும் ஆப்ஷன் டி. ஓகேவா? புரியுதா? அடுத்தது பார்க்கலாம். இங்கே வந்துட்டு வின் அப்படிங்கிறத டிஆர்எம்னு எழுதலாம். வின் அப்படிங்கிறத டிஆர்எம் இப்படி எழுதலாம். அப்படின்னா ரன் அப்படிங்கிறத எப்படி எழுதணும்? ரன். ஸோ இதில் டைரெக்டாக நம்ம பார்த்துக்கிறது இந்த என்னு இருக்குது, என் வந்து எம்மாக மாறிடுச்சு. ஓகேவா? அப்போ இங்கே வந்துட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு எம்னு வரணும். லாஸ்ட்டில் எம்னு வர்றது என்ன? ஆப்ஷன் சியும் ஆப்ஷன் பியும். அப்போ இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான். ஸோ முதல்ல இது என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த டபிள்யூ அப்படிங்கிறது லாஸ்ட்லேருந்து 4வது எழுத்து, 4வது ஆல்ஃபபெட். அதுக்கு பதிலாக இங்கே போட்டிருக்கிற டி வந்து ஃபஸ்ட்லேருந்து 4வது எழுத்து. ஓகேவா? இந்த ஃபார்மில் தான் இது இருக்குது. அப்படின்னா இந்த ஆறுங்கிறது 18வது எழுத்தாக இருக்குது. ஆர் ஃபஸ்ட்லேருந்து 18வது எழுத்து. இப்போ ரிவர்ஸ்லேருந்துட்டு 18வது எழுத்து என்னன்னு பார்க்கணும். ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக எழுதணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 ஐ. ஸோ இந்த ஆருக்கு பதிலாக இங்கே ஐ வரணும். ஓகேவா? இப்போ ஐ எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டில் ஐ இருக்கிறது இதுதான். லாஸ்ட்டில் எம் இருக்குது. இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டில் ஐ இல்லை. இப்போ இதுலேயே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஆப்ஷன் பிங்கிறது. இருந்தாலும் அடுத்தது பார்க்கலாம். இந்த யூ வந்துட்டு லாஸ்ட்லேருந்து எத்தனைன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6. இப்போ இதுக்கு ஃபஸ்ட்லேருந்து 6 என்ன வருதுன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 எஃப். ஸோ இங்கே மிடில் எஃப் இருக்குது. ஐஎஃப்எம். ஆப்ஷன் பி வந்துட்டு கரெக்டானது. புரியுதா? அடுத்தது, குமரனின் தற்போதைய வயதின் 2 மடங்கு அதோட 1 கூட்டணும். இப்போ தற்போதைய வயது தான் கேட்டிருக்காங்க, அதை வந்துட்டு நம்ம எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். இப்போ தற்போதைய வயதோட 2 மடங்கு வந்துட்டு 2x. 1 கூட்டணும் அப்படின்னா +1. அடுத்தது, 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் 4 வருஷத்துக்கு பின்னாடி உள்ள வயதையும் பெருக்கணும். 2 ஆண்டுக்கு முன்னாடி உள்ள வயது எப்படி இருக்கும்?
எக்ஸ் மைனஸ் 2ன்னு இருக்கும். இப்போ இருக்கிற வயசை விட 2 கம்மியாக இருக்கும். ஸோ 4 வருஷத்துக்கு பின்னாடி வயசு எப்படி இருக்கும்? எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு இருக்கும். ஓகேவா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த 2x + 1 வரும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸால் இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுறோம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது எக்ஸ் இன்ட்டு -2 -2x. அடுத்தது இந்த 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 4 இன்ட்டு எக்ஸ் 4x ப்ளஸ் 4x ப்ளஸ் 4 இன்ட்டு ப்ளஸ் எக்ஸ் அப்படிங்கிறனால ப்ளஸ் 4x. அடுத்தது ப்ளஸ் 4 இன்ட்டு -2 -8. இப்படி இருக்குது. இந்த பக்கம் 2x + 1ன்னு இருக்குது. இப்போது எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது இந்த -2x + 4x சேரக்குள்ள என்ன ஆகும்? ப்ளஸ் 2x ஆகிடும். ப்ளஸ் 2x -8. இப்போ இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் அங்கே கொண்டு போகிறோம், ரைட்டில் கொண்டு போகிறோம். இந்த 2x ரைட்டில் போகிறப்போ -2x. இந்த +1 வந்துட்டு -1ன்னு ஆகிடும். இங்கே எல்லாமே அந்த பக்கம் போனதுனால இங்கே 0ன்னு இருக்குது. இப்போ அடுத்தது மாற்றி எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் 2xம் -2xம் கேன்சல் ஆகிடுச்சு. இந்த -8 -1 -9 ஆகிடுது. -9 = 0. இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் -9 அப்படிங்கிறது என்ன ஃபார்மேட்டில் மாற்றலாம்? எக்ஸ் ஸ்கொயர் -3 ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் -3 ஸ்கொயர்னு மாற்றிக்கலாமா? ஸோ இது a ஸ்கொயர் -b ஸ்கொயர்னு இருக்குது. இதை என்ன பண்ணலாம்? a + b × a - bன்னு மாற்றலாம். x + 3 × x - 3 அப்படின்னு மாற்றிடலாம். x + 3 × x - 3 = 0. இப்போது இந்த எக்ஸுக்கு, இந்த இடத்துல இருக்கிற எக்ஸுக்கு +3 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா +3 -3 இந்த இடம் அப்படியே 0ன்னு ஆகிடும். ஓகேவா? 0 × இந்த x + 3 0 வந்துருச்சு. இங்கே எக்ஸுக்கு -3 அப்படின்னு கொடுத்தீங்கனாலும் இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக ஆகிடும். ஆனால் நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்களோட வயசு வந்து -3ன்னு வராது. ஓகேவா? அதனால் இந்த இடத்துல எக்ஸுக்கு +3 அப்படிங்கிற வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் = 0ன்னு வந்துடும். ஓகேவா? அப்போ ஆன்சர் 3 ஆப்ஷன் ஏ இந்த இடம் வருது. இதை வந்துட்டு இவ்வளவு போட்டு பார்க்காம நீங்கள் இந்த சின்ன நம்பர்லாம் அப்படியே ஆப்ஷனை வச்சே போட்டு பார்த்துடணும். இப்போ இந்த 3 ஆண்டுகள் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். 2 மடங்கோடு 1ஐ கூட்டணும் அப்படின்னா 2 × 3 6 + 1 7. ஓகேவா? அடுத்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த 3லேருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 1 வயசாக இருக்கும். இன்ட்டு இந்த 3லேருந்து 4 வருஷத்துக்கு பிறகு அவரோட வயசு எத்தனையாக இருக்கும்? 7. 1 × 7 = 7. ஓகேவா? இப்படி பார்த்துக்குங்க. தேங்க்யூ.